பிரைஸ்ல 136ஆம் சங்கீதம் 4வது வசனம். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்முடைய தேவன் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர். நாம் அதிசயங்களை எதிர்பார்க்கிறோம். ஆனால் நம்முடைய தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அதிசயங்களை செய்கிறவராயிருக்கிறார். அந்த அதிசயமானவரை நாம் துதிக்க வேண்டும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. யோபு 5ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல வாசித்து பார்க்கும்போது, எண்ணி முடியாத அதிசயங்களை அவர் செய்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. யாத்ராகமம் 34ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத ஒரு அதிசயத்தை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பதாக நான் செய்வேன். உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் யாவரும் நான் செய்கிற அதிசயத்தை காண்பார்கள். உன்னோடு கூட இருந்து நான் செய்கிற காரியம் பயங்கரமா இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நம்முடைய தேவன் நமக்கு அதிசயங்களை செய்கிறார். எந்த இடத்திலும் யார் இடத்திலும் செய்யப்படாத ஒரு அதிசயத்தை கர்த்தர் இந்த வார்த்தை கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே நிச்சயமாய் செய்து முடிப்பார். எதிர்பார்க்கிற அதிசயங்கள் இன்றைக்கே நடக்கும். நாம் கேட்பதினால் அல்ல, அவர் அதிசயமானவராய் இருக்கிறபடியால் அந்த அதிசயத்தை அவர் நம்முடைய வாழ்க்கையிலே நிச்சயம் செய்து முடிப்பார். இன்றைக்கு தேவையானதை இன்றைக்கே கொடுப்பார். ஒவ்வொரு நாளும் அதிசயமாய் அவருடைய வழிநடத்துதல் அது ஆச்சரியப்படுகிற விதமாய் இருக்கும். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 20ஆம் அதிகாரத்துல வாசித்து பார்க்கும் பொழுது, கர்த்தரை பாடுங்கள், கர்த்தரை துதியுங்கள். அவர் எளியவனுடைய ஆத்துமாவை பலவானுடைய பொல்லாதவர்களின் கைக்கு தப்புவிக்கிறார் என்று எழுதியிருக்கிறது. நம்முடைய தேவன் அதிசயமாய் நம்மை தப்புவிக்கிற ஒரு கர்த்தராய் இருக்கிறார். இன்றைக்கும் அப்படிப்பட்ட ஆபத்திலிருந்தும் அழிவிலிருந்தும் தப்புவித்து பலத்த அற்புதத்தை உங்களுக்கு அவர் செய்வார். அவர் அதிசயங்களின் தேவன், அதிசயங்களை செய்கிறவர். இன்றைக்கு அதை எதிர்பார்க்கிறவருடைய வாழ்க்கையிலே பெரிய காரியத்தை கர்த்தர் செய்வார். அவர் பெரிய அதிசயங்களை செய்கிறவர், எண்ணி முடியாத அதிசயத்தை செய்கிறவர், எந்த இடத்திலும் செய்யப்படாத அதிசயத்தை செய்கிறவர். அதை இன்றைக்கே காண்பீர்கள். காட் பிளஸ் யூ.